ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு இருக்காரு. இது உலக நாடுகள் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்தாலுமே இந்தியாவுக்கு தான் டெய்லி ஒரு பாதிப்பாவே இருக்கு. இல்ல அது ஃபர்ஸ்ட் இந்தியா தப்பிச்ச மாதிரி இருந்தது. ஆ, நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு பெருசா வரல, டாரிஃப்லாம் நமக்கு வரல. ம், ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்தியாவை தாக்கப்படுறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ப்ராப்பரான பிஸ்னஸ் மேன். அவருக்கு என்ன நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாடை வந்து கண்ட்ரோல் பண்றது பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. ம். அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்றாங்க. ம். அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு முதலாளியா இருந்து அந்த பாலிட்டிஷியன்ஸை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அதனால நமக்கு என்ன மாயைன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் நாட்டை ரன் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா நாட்டை ரன் பண்றது பிரைம் மினிஸ்டரோ அந்த நாட்டில் பிரசிடென்ட்டோ கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரு நிறுவனங்கள் தான் ரன் பண்றாங்க. ஸோ அவரோட அதெல்லாம் அவருக்கு புரியுது. இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த நம்ம ஆயில் டீல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் டீல்லாம் நம்ம ரஷ்யோட போகும்போது யாருக்கு அது அளிக்குது அப்படிலாம் அவருக்கு தெரியுது. அதனால அவருக்கு கிட்டத்தட்ட அப்ப பாகிஸ்தான்ல போயிட்டு அவர் ஒரு டீல்லாம் முடிச்சாரு. ஆமா, அந்த கிரிப்டோ டீல்லாம் அந்த மாதிரி அவர் டீல் எதிர்பார்க்கிறாரு. ஓகே. இப்போ